வானில் ரெட் மூன் தொடர்ந்து சூப்பர் மூன் தென்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிலவியது சாதாரண பௌர்ணமி நிலவு அல்ல என்றும் இதனை சூப்பர் மூன் என்றும் வழக்கத்தை விட சுமார் 14% பெரியதாகவும் 30% அதிக பிரகாசத்துடன் வானில் ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பந்து போல ஜொலித்து தென்பட்டது. மேலும் இந்த நிகழ்வானது 7ஆம் தேதி இரவு வானில் தோன்றும். அதாவது நிலவு பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. அப்படி சுற்றி வரும் பொழுது சில சமயங்களில் பூமிக்கு மிக அருகிலும் சில சமயங்களில் மிக தொலைவிலும் செல்லும். பூமிக்கு மிக அருகில் வரும் அந்த புள்ளிக்கு பெரிஜி என்று பெயர். அப்படி நிலவு பூமிக்கு மிக அருகில் வரும் பொழுது ஒரு பௌர்ணமியும் சேர்ந்து வந்தால் அதனைத்தான் சூப்பர் மூன் என்று கூறுவார்கள். பூமிக்கு அருகில் இருப்பதால் அது நமக்கு மிக பெரியதாகவும் பிரகாசமாகவும் தெரிவதாக சொல்லப்படுகின்றது. இதனையடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் வழக்கத்தை விட பிரகாசத்துடன் தென்பட்ட வெள்ளை பந்து போன்ற நிலவை ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.